ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ ரோல் சமோசா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா மாவு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். நம்ம அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு போட்டோன்னா நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்க, சாஃப்டாக இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை மசிச்சுக்கலாம். கையிலே நல்லா இப்படி மசிச்சிடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 4 பல். அதை போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு. அதை போட்டுடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி ஒரு கையளவு போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ரெடியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து நம்ம திரட்டிக்கலாம் சமோசா ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். சமோசானா நம்ம மெலிசாக திரட்டணும். நல்லா இப்படி திரட்டியாச்சு. பாருங்க, நல்லா மெலிசாக இந்த அளவுக்கு திரட்டியாச்சு. இப்போது இது மேலே நம்ம பொட்டேட்டோ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சிடலாம். சப்பாத்தி சுற்றி இந்த மசாலாலாம் ஃபுல்லாக வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இப்படி ரோல் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு இப்படி அழுத்தி விட்டாலும் நல்லா ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு பேஸ்ட் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம
ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் வேண்டாம். நல்லாவே வரல. இப்படி ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக நம்ம ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மேலே மசாலா வெளியே வரும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு பாருங்கள், இப்படி இருக்கணும். நம்ம கட் பண்ணனால மசாலா கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி சமமாக ஆகிடும். எல்லாத்தையும் இப்படி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பொட்டேட்டோ ரோல் சமோசா பேஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். காயட்டும். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. ரெண்டு சைடும் வேகட்டும். ரெண்டு சைடு வெந்து வரட்டும். வாங்க, இது ரெண்டு சைடும் நம்ம திருப்பி போட்டாச்சு. பொறுமையாக போடணும், மசாலா வெளியே வராது மாதிரி. இப்போ நம்ம லைட் ப்ரௌன் கலர் வருது பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ எண்ணெய் வடிஞ்ச உடனே நம்ம எடுத்து போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. வாங்க, பொட்டேட்டோ ரோல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க, சாஸில் தொட்டு சாப்பிட்லாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.